காலையில சாப்பிட்ற உணவு ஃப்ரிட்ஜில் வைக்காத நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். அதுதான் நாள் முழுக்க நம்மளுக்கு சக்தியும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டாக இட்லி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது பட்டை தீட்டப்பட்ட பாலிஷ் பண்ண அரிசி அதிகம் சேர்க்காம திணை அரிசி ஈக்குவலாக சேர்த்து செஞ்ச இட்லி, அதுவும் கிரைண்டரில் அரைக்காமல் மிக்சிலே அரைச்ச மாவில் செஞ்ச இட்லி தான். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்கவே வேணாம், சூப்பராக இருக்கும். திணை அரிசியை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது திணை அரிசியில் இருக்க புரதச்சத்தும் கால்சியமும் நம்ம எலும்புகளை நல்லா உறுதிப்படுத்துவோம், தசைகளை நல்லா வலுவாக்குவோம். குறிப்பாக நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திணை அரிசியில் செஞ்ச உணவை அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அடுத்து திணை அரிசியில் இருக்க நார்ச்சத்து நம்மளுக்கு நல்ல செரிமானத்தை அதிகப்படுத்தி மலச்சிக்கல் வராமல் தடுக்க பயன்படுகிறது. அடுத்து திணை அரிசியில் இரும்புச்சத்து இருக்கிறதால நம்மள உடம்புல நல்ல ரத்தம் ஊற பயன்படுகிறது. அடுத்து திணை அரிசியில் இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இயற்கையாகவே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க பயன்படுகிறது. அடுத்து திணை அரிசி சாப்பிட்றதால நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கவும், ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கவும் பயன்படுது. வாங்க இப்போ நம்ம திணை அரிசி சேர்த்த இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் திணை அரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறதால உடல் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வெந்தயத்தில் இருக்க சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு பவுலில் அரிசி அளந்த கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். தனியாக ஊற வச்சு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. அரிசி உளுந்து ரெண்டுத்தையுமே தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவுவானா, சாதாரணமாக கழுவுனாவே போதும். அழுக்கு மாதிரி தெரியும், ஆனால் அது அழுக்கு கிடையாது, திணையோட கலர் தான். கழுவிட்டு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். முழு திணையோட கலர் நல்லா மஞ்சள் நிறமாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ 4 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்ச தினை, அரிசி, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணி மீதம் இருக்கும் இல்லைங்களா, அதையே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு இப்போ மாவு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அதே மிக்சி ஜாரில் ஊற வச்சிருக்க உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது மட்டும் ஹை ஸ்பீடில் அரைக்காமல் லோ ஸ்பீடில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் மாவு நல்லா கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அரைச்ச உளுந்து மாவையும் ஊற்றிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுட்டு, மாவு கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கரைச்சிட்டு மாவை மூடி வச்சிடலாம். 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். காலையில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங்கே நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா புளிச்சிடும். நம்ம டைமிங்லாம் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி புளிச்சிருக்கு அப்படின்ட்டு. நல்லா புளிச்சிருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக கலந்தால் போதும். மாவு நல்லா புளிச்சு இந்த மாதிரி உப்பி வந்தது அப்படின்னு சொன்னால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம திணை அரிசி சேர்த்துருக்கிறதால. நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் 10 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு கரைச்சி வச்சிருக்க மாவை எத்தனை இட்லி வேணுமோ அத்தனை இட்லி தட்டில் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்க இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் தான் நல்லா சாஃப்டாக வெந்துடும். வேணும்னா கை வச்சு செக் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டூத்பிக் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இட்லி நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். பாருங்கள், 10 நிமிஷம் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. நல்லா காலையில் சாப்பிட ஹெல்த்தியாக சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இட்லி தட்டில் ஒட்டாமல் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். நல்லா டேஸ்டியாக ஒரு காரா சட்னி சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெங்காய சட்னியோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பாருங்கள், மிக்சியில் அரைச்ச மாவுலேயே நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வந்திருக்கு. நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நேரமும் மிச்சமாகும், வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையலுக்கு நம்ம குக்கிங் ஓன் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் புது வீடியோவோட அப்டேட் வந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.